உடனே வந்துடுவாரு. பத்தரை விட்டு இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்பார். என்ன இறக்கம் வர மனசுல அப்படியே கருணை சுரக்குறியா உள்ள இருக்க நாயனாருக்கு கருணையின் வடிவமா இருக்கிறார். இடங்கழி நாயனார் பெரும் கருணையின் திரு வடிவமாக கொழுவிட்டு இருக்கின்றார். கும்பிட்டு அருளை பெற்று செல்வோம், கும்பிட்டு அருளை பெற்று செல்வோம். குவலயத்துக்கு இதுதான் நிறைய என்று எடுத்து சொல்வோம். எப்படி இருக்கு வசனம்? நல்லா இல்லையா? சில இடத்துல கை தட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்குவா. நான் கை தட்டு கொடுக்க வாங்கவே கூடாது. கை தட்டு தப்பா சரியான ஒரு கேள்வி வேணும். சரி என்று புராணம் சொல்லுது. ஏன் சினிமா நடிகர் பேச்சுக்கு தான் கை தட்டுவாங்க, அரசியல்வாதிகள் கை தட்டுவாங்க, ஆன்மீகத்துக்கு கை தட்டலாமா வேண்டாம் வரும். கை தட்டாது பெரிய புராணம் சொல்லுது. வணங்குதாப்பா புரிஞ்சுட்டீங்களா? கை தட்டணும் எதுக்கு தட்டுறதுன்னா நான் சோர்ந்து போய் கிடப்பேன், தட்டி எடுக்கிற மாதிரி என்ன, அதுக்காக தான் கை தட்டுறது. கவனிங்க, இன்னைக்கு இறங்குறார். என்ன இறங்குறார் தெரியுமா? அருமை அர்த்த பாட்டு சொல்ற. நிறையடிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரம் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆணையெல்லாம் கொள்ளை முகந்து. இந்த பாட்டுல என்ன சொல்ற அற்புதமா சொல்றன்னா, பத்தரை விட்டு இவரன்றோ பண்டாரம் சொல்றாரு. அருமையா கருத்தை பாருங்க. அங்க கருவூலத்துல இருக்கதான் எனக்கு சொத்து நினைக்க வேண்டாம், அதுதான் நிதி, சேமித்து வைத்த நிதி நினைக்க வேண்டாம். அது அல்ல, இவர்தான் சேம நிதி எனக்கு. யாரு? அடியாரை பார்த்து சொல்றாரு. இந்த அடியார் எனக்கு சேம நிதி. என்ன நிதி? சேம நிதி. சேமத்தை தரக்கூடிய பெரும் செல்வம். யாரு? யாரு? என்ன செல்வம்? சேம நிதி. இனிமேல் கூப்பிடலாமா? வாங்க சேம நிதியும் கூப்பிடலாமா? அடியாரை பார்த்து பண்டாரம் கூப்பிடலாமா? என்ன கூப்பிடுங்க? பண்டாரம். மாரி பண்டாரம் எனக்கு பேரு. இன்னைக்கு பேர் என்னது? அடியன் பேரு மாரி பண்டாரம். என்ன பண்டாரம்? இவர் சொல்றாரு, இவர் ஒத்துக்கிறார். என் பேரு தாமோதர பண்டாரம். மற்றவங்க கூச்சமா இருக்கா சொல்றதுக்கு? கூச்சம் வருது இல்லவா? பண்டாரம் சொல்ல கூச்சம் வருது பாத்தீங்களா? நான் அடியார் பண்டார். திருவாசகத்தோட காலம் உண்டாகும் காதல் செய்து உயிர்மேன் வரலாம். அந்த பண்டாரம் வருது பாத்தீங்களா? மூல பண்டாரம் வழங்குகிற முந்துவினே. பண்டாரத்தை எனக்கு பணித்தரல வேண்டும். திரு நாகை காரணம் சாமிகிட்ட கேட்கிற சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப சிவனடியா யாரு? பண்டாரம். நம்ம சொல்லப்போ உங்களுக்கு சேர்த்துக்கலாம், ஞான பண்டாரம் அப்படி சேர்த்துக்கலாம். என்ன சேர்த்துக்கலாம்? ஞான பண்டாரம். வாங்க ஞான பண்டாரமே சொல்லி பாருங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க கண்டுபிடிச்சா. அதை பட்டமா நினைக்கணும், பாக்கியமா நினைக்கணும். எதை? பண்டாரம் சொன்ன. பரதேசி நல்ல வார்த்தை. எது? பரதேசிங்கிறது உயர்ந்த ஒளி நடத்தும். என்ன ஒளி? உயர்ந்த ஒளி. ஆனா திட்டுற மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு, போடா பரதேசின்னு அப்படி சொல்ல. பாடா பரதேசின்னு சொல்லணும். தெரிஞ்சுக்கணும் சாமி, மாத்தி வச்சுட்டான் எல்லாமே. கண்ணாபுரம் சோறு அப்படின்னு சொல்ல விட மாட்டேங்கிறா. சோறுன்னு ரைஸ் என்ன சொல்லணும்? ரைஸ் அப்படின்னு சொல்லுங்கிறா. சாப்பாடு ஃபுட்டு இப்பெல்லாம் போயிடுச்சு. சோறுங்கிற நல்ல திருவார்த்தை. சோறுனா முத்தியை குறிக்கும். எதை குறிக்கும்? முத்தியும் குறிக்கும். சோற்றுத்துறைன்னு ஒரு சிவத்தலமே இருக்கு. எப்படி பாருங்க, கத்துக்கணும் சாமி. இனிமேல் நறுஞ்சோறு, சுவையான நறுஞ்சோறு அடியார் பரிமாறி கொண்டு வருகின்றார். அடுத்தது நல்ல வெங்காயம் தக்காளி போட்ட அற்புதமான சாம்பார் மணக்குது, பெருங்காயம் மணக்குதுன்னு கொண்டு வரணும். கொண்டாடும்போது நம்மளோட வினோத் பாபையா கல்யாணத்துக்கு இப்படி நடக்க போது பாருங்க. அண்ணாச்சி பழ ரசம் அது விதவிதமா இருக்கு. தயிர், கெட்டி தயிர், அப்படியே பொற மாதிரி இருக்கு தயிர். அல்வா கிருந்த மாதிரி தயிர். யாருக்கு? வினோத் பாபா. இப்ப நாக்கில் ஜலம் வருது. திருநெல்வேலி அல்வா, இட்டுக்கடை அல்வா. ஏன் இட்டுக்கடை? அதை போய் இட்டுக்கடைன்னு சொல்லிட்டு நல்லா ஒளி வீசின கடையில் வைப்போம் அல்வாவை. கண் கலங்கிட்டாரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கண் கலங்குறாரு. கல்யாணம் நல்லா இருக்கணும். திருச்சித்தம். ஏன்னா இத்தனை அடியா அரகர முழக்கம் போடுங்களேன். அரகர 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 அரகர. சீக்கிரம் ஒரு திருமணம் ஆகணும். அரகர அரகர. திருமுருகன் ஒருத்தர் இருக்கார் குழந்தை, அவருக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகணும். இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் திருமணம் ஆகணும். திருமணம் ஆகிறது பெருசு கிடையாது. சைவ வழித்துணையாக மங்கை நல்ல ஆளாக வரக்கூடிய அந்த பாவை இருக்க வேண்டும். அதே மாதிரி சுரேஷ், சூப்பர் சுரேஷ் ஐயா, அவருக்கும் நல்ல மனவாழ்வு அமைய வேண்டும். அரகர 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 அரகர. அது ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆனவங்க கேட்டுறாதீங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே பண்ணி அவசரப்படுறது அவங்களுக்கும் தெரியும், ஆணுக்கும் தெரியும், பெண்ணுக்கும் தெரியும். பிடிபட்டு வந்து தம் முன்னாடி நிறுத்தப்பட்டவர் சிவனடியார் தெரியுது. சிவனடியார் எதற்காக இதை செய்தேன் என்பது அடுத்தது சொல்றார், வாக்குமூலம் கொடுக்கிறார். புரியுதா? வாக்குமூலம் கொடுத்த பிறகு நம்முடைய இடங்கடி நாயனார் மிகவும் கருணை உள்ளத்தோடு வருந்துறார். ஏன் வருந்தணும்? யோசிச்சு பாருங்க. ராஜா கருணை உள்ளத்தோடு, பெருங்கருணை உள்ளத்தோடு வருந்துறார். ஏன் வருந்தணும்? மிக இறங்கி
நம்ம அரசாட்சியில இப்படி நடந்து போச்சே, ஐயோகோ, சிவனடியாருக்கு அமுது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா, இப்படியா என்னோட அரசாட்சி இருக்கு, சிச்சி பருந்துறார். இது முதல் நிலை. அடுத்த சொல்றா பாருங்க, இரவு காவலர்கள் போய் இவரை பிடித்திட்டு வருகின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு, இவரை போய் அரெஸ்ட் பண்ணலாமா, சிவனுடைய அரெஸ்ட் பண்ணலாமா, மகா பாவம், சிவா அப்படின்னு வருகிறார். மிக இறங்கி எப்படி அந்த மெய் பார்வை பாத்தீங்களா, மெய் உணர்வு இதுதான். இதுதான் என்னது மெய் உணர்வு. இந்த மெய் உணர்வு இந்த நாய்க்கெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி இருக்கா அடியாட்டங்களை பக்தி காட்டுறது எவ்வளவு சிரமம், ரொம்ப சிரமம். அதுக்குதான் நம்ம ஒண்ணு வச்சுக்கணும், நம்ம மனசை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வருது தெரியுமா, திருத்தொண்ட தொகை. என்னது திருத்தொண்ட தொகை தான் நம்ம மனதை வாங்கும். பெருந்துரை பெரும்புக்களே வாங்க அமருங்க. நல்ல அமுது படைக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்திருக்காரியா, அற்புதம் ஐயா. பெருந்துறையில் இவர் அமுது பண்ணுவாரியா, மண்டபம் பிடிச்சி அமுது பண்ணுவார், திருமுது ரொம்ப சிறப்பு, அற்புதமாக வந்திருக்காரு பாருங்க. சாமி கரெக்டாக அந்த திருக்குறிப்பா பெருந்துறை ஆவடையார் கோயிலில் விழா காலங்களில் திருமுது பண்ணுவார், சரியான நேரத்துக்கு வராரு பாருங்க, என்ட்ரு ஆகிறாரு பாருங்க. சாமியோட கருணை தான் பாருங்க, வியப்பா இருக்கியா, எப்படிலாம் பொறுத்துறாரு பாருங்க. நிறையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரம் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆனமெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் பறை அறைய பண்ணுவித்தார் படைத்த நிதியின் பயன் கொள்வார். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சிவனடியாருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து, அதாவது திருமுது ஆக்கக்கூடிய மளிகை சம்பந்தப்பட்ட அத்துணை பொருள்களும் கொடுக்கின்றார். இனி காலங்காலமாக அவர் செய்ய வேண்டும் என்று நிறைய அசையா சொத்துக்கள், வேற விதமான பொருள்கள், நகைகள், அதெல்லாம் செல்வங்களை அள்ளி கொடுக்குறாராம். யாருக்கு? இந்த சிவனடியாருக்கு. அது இவருக்கு மட்டுமல்ல, நாட்டிலே ஏனைய சிவனடியார் யார் இருந்தாலும் அவர்களும் வந்து திருடிட்டு போகலாம். என்ன செஞ்சு போகலாம்? கொள்ளையடிக்கலாங்கிறாரு. என்ன சொல்றாரு? கொள்ளையடிக்கலாம். நெத்தியில திருட்டு வெள்ளை அடித்தவர்கள் கருவூலத்தில் புகுந்து கொள்ளையடிக்கலாம் இப்படின்னு மெசேஜ் ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா இடத்துல என்ன சொல்றாரு? மெசேஜை ஃபார்ம் பண்ண சொல்றாரு. எல்லா இடத்துலையும் செய்தி அறிவிக்க சொல்றாரு. என்ன சொல்லி? முரசு பறை, நாடு முழுக்கவும் பறை அடித்து, வாக்காலையும் பறை அடித்தும் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. இதனால் 18 பட்டிக்கும் அறிவிப்பது என்ன என்றால், கொடும்பாலூர் கொற்றவராகிய நமது அரசர் பெருமான் கருவூலத்திலே நிறைய சொத்துக்கள் நிதிகள் நிறைந்திருக்கின்றன, சிவனடியார் யாவராயினும் வந்து கொள்ளை புகந்து செல்லலாம், வருக வருக எதிர்கொண்டிருக்கின்றது நம்முடைய அரசாங்கம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அப்படி செஞ்சவர் நம்முடைய அருமை அண்ணல் வள்ளல் இடங்கழி நாயனார். நெஞ்சே நெகிழுதியா சொல்லும் போது. எப்பேற்பட்ட அருளாளர் பார்த்தீங்களா, கொடுத்து வச்சிருக்கிறார் நம்முடைய ரங்கராஜ ஐயா, சதீஷ், ஜெகதீஷ், சிவசங்கரன், பாபு, ஹரிகரன், எத்தனை பேர் குடும்பாளர் வாழ்றீங்க. உங்க திருவடியில அந்த நாய் தலையில வைங்க, குனிஞ்சி கேட்கிறேன், பெரும் பாக்கியம். அந்த திருவடி மண்ணையாச்சு எடுத்துணுமோ, தூளி, அது பேரு அடியாருடைய தூளிம்பாங்க. எவ்வளவு அற்புதம் பாருங்க. சிவனடியாருடைய திருவடி கீழே இருக்க அந்த மண் இருக்க, நெத்தியில் எடுக்கின்ற திலகமா. கோபியா திருவடியை கும்பிடணும். அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிரியா அம்மா, அகிலா அம்மா, எத்தனை அம்மா, பல அம்மா, அங்கேருந்து சாவித்திரியா, என்ன பேரேன்னு தெரியல, சுப்புலட்சி அம்மா, பல பேர் பேர்லாம் பல பேர் தெரியல, மறந்து போச்சு. வயசாகி போச்சா? வயசு எனக்கு 90 ஆகுது. யாரும் நம்ப மாட்டா சொன்னான். வயசு உண்மையில 90 தான். சிவ வழிபாட்டுனால வயசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிவ வழிபாடு பண்ணால் வயசு ரிட்டர்ன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஃபார்வர்ட் ஆகாது. அப்போ நிறைய போது புராணம் நிறைவாக போது கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. படைத்த நிதிங்கிறாரு. அதாவது செல்வத்தை ஈட்டியதோடைய பயன் என்ன தெரியுமா? அதாவது காசு சம்பாதித்ததோடைய பயன். பெட்டியில வச்சு பூட்டி வைக்கிறது அல்ல. எங்க செய்யறது? அடியாருக்கு ஊட்டி வைக்கணும், பூட்டி வைக்க கூடாது. அடியார்ட்ட கூட்டி வைக்கணும். எதை? செல்வத்தை. நம்ம தான் வச்சுக்க கூடாதுங்கிறாரு. பாக்கெட்ல பணம் இருக்கான்னு கேட்டுறாதீங்கன்ற உடனே, ஐயா நீ சொன்னீங்க, வாய்க்கிட்டே பேசுனீங்க, நீ எவ்வளவு ஒதுங்கி வச்சிருக்க, போத குடியா. அதான் சொன்ன, நான் பிச்சைக்காரன் சொல்லிட்டு ஏற்கனவே. உங்க ஆசீர்வாதத்தில் அடியணும், வரணும், நிறைய கொடுக்கணும், செய்யணும், அதை வேண்டிக்கிறேன். அடியார் போட்ட பிச்சை எல்லாம் குருநாதரோட அருள், அதை மறக்கக்கூடாது. நம்ம பெரிய போட்ட பிச்சை அத்தனையுமே. இல்லாட்டி நாய் ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவுலாம் கிடையாது, முட்டா பையன். அவங்க போட்ட பிச்சை உள்ளதை ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுங்களேன், சொன்னா நமக்கு அறிவு கிடைக்கும். நாயனாட்ட அது உள்ளதை ஒத்துக்கிறது நல்லது. யார்ட்ட? நாயனாட்ட. நல்ல ஒரு சிவஞானத்தை கொடுத்துட்டே இருப்பார், பணிய பணிய.
இனி அடுத்த பாருங்க, படைத்த நிதியின் பயன் தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன். எப்படி எடுக்கிறார் பாருங்க வசனம், செக்கடா பெறும். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன், வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். எத்தனை இடம் பாருங்க. செல்வம் ஈட்டுகின்ற பயன் என்னது? சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் கொடுத்து உதவுவது. தெளிவா சொல்லிடுறேன் ரெண்டு கருத்து. அதாவது செல்வந்தர்களா இருப்பவரும் செல்வத்தை சேமித்து வைத்திருக்கின்றவர்களும் செல்வத்துடைய பயனும் என்ன தெரியுமா? சிவாலயத்தில் திருவிளக்கு ஏற்றுவது, இது முதல் நிலை. இன்னொரு நிலை சிவனடியாருக்கு கொடுத்து உதவுவது. இது ரெண்டும் தான் செல்வத்துடைய பயன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 இருக்குன்னு என்ன செய்யணும்? அடியாருக்கு கொடுத்து செய்யணும். கோயிலில் விளக்கு போடணும், ரெண்டும் செய்யணும். சிவனடியாருக்கு கொடுத்து உதவணும், சிவாலயத்தில் திருவிளக்கு இடணும். பார்த்துட்டு போங்க, தரிசனம் பண்ணிட்டு போங்க. கரிசனம் நிறைய பெறுவீங்க. தரிசனம் கிடைக்கும். கரிசனம் தன்னழியால் நெடுங்காலம் திருநீற்றி நெறி தழைப்ப. தன்னழியால் என்ன அர்த்தம்? பெருங்கருணையினால பலகாலம் திருநீற்று நெறி தழைக்கும் வண்ணமாக, திருநீற்று நெறி தழைக்கும் வண்ணமாக. அதாவது ஆதி சைவ இத்துணை அன்பர்களும் ரொம்ப நேரம் பொறுமையா இருந்து கேட்கறீங்க. கால் வலி கூட இருக்கலாம், ஆனா இனிமேல் கால் வலியே வாழ்க்கையில வராது, காது வலி வராது, கண்ணு வலி வராது. அந்த ஏன் இந்த புராணத்தை இவ்வளவு நிதானமா நீங்களா சிவமடுத்து கேட்டீங்க பாத்தீங்களா? அத்தனை நாயனார் தீர்த்து விடுவார். இன்னைக்கு முகாம் போடுறாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு குரு பூஜை முகாம் போட்டிருக்காரு சாமி. அத்தனை பேரும் அருள் பண்ணி போட்டிருக்காரு. இலவச அருள் கிடைக்குது. என்ன அருள்? இலவசமா அத்தனை பேருக்கு அருள் கிடைக்குது. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை. ஆனந்தியம்மா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதான் அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை. கவனிங்க. தன்னடியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறி தழைப்ப வேண்டிக்கும் நாயனார்கிட்ட. நாயனார் எம்பெருமான் இடங்கடி நாயனார் இணையடிக்கு இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை சிவனடியார் பெருமக்களுடைய கூட்டு விண்ணப்பமாக வைக்கின்றோம். என்ன? தன்னடியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறி தழைக்க வேண்டும், தழைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மிக விளங்க வேண்டும். அரகர் 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 அரகர். எங்கும் பார்க்கும் இடமெல்லாம் சிவனடியாருடைய திருச்சி ஒளி பரவ வேண்டும். அரகர் அரகர் அரகர. கேட்கும் கேட்கும் ஒளியெல்லாம் திருமுறையின் ஒளியாக எங்கும் கேட்க வேண்டும். அரகர் 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 அரகர். அந்த மாதிரி இருக்கணும். அற்புதமா. அடுத்த ஆண்டு சாமிக்கு தேரு, அடியாருக்கு காரு. அப்படி விளங்கும் இந்த ஊரு. உலகமே இதை நீ வந்து பாரு. வசனம் சரியா இருக்க தப்பா இருக்க மன்னிச்சிருங்க. போன்ல திட்டுங்க, நேரடியாக திட்டாதீங்க, பக்குவம் பத்தாது. போன்ல வேணா திட்டுங்க, கண்ணாப்படான்னு. போன்ல திட்டுறேங்கிறாரு அவர். பேச உங்க பேரு மாதிரி நான் வாங்கி தரேன் பூரிங்கிறார். யாரு? பிஹெச்எல்காரர் அவரு. 2-3 பேர் 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆபீசர்லாம் செக்கிங் பண்ண வந்திருக்காங்க. அந்த பையன் ஒழுங்கா பேசுறான். நிறைவாக போ சாமி. மண்ணில் அருள் புரிந்து உங்களுக்கு ஃபீலிங் ஏற்படலையா? இவ்வளவு நேரம் நாயனாரோட நம்ம பயணம் பண்ணிட்டே இருந்தோம், அவருடைய வாழ்வியல் ஆகிய புராணத்தோடு. இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம விடை பெற்று வர போறோம், அருள் விடை பெற்று. உங்களுக்கு எதாவது வருத்தம் இல்லையா? யாரும் அழவே இல்லையே, கண்ணீர் வரலையா? நம்ம பெண்ணை கட்டி கொடுத்தா எத்தனை அழுக எடுக்கிறோமா? இப்ப நாயனார் புராணத்தை கேட்டிருக்கோம். எனக்கும் வரல, கல்லிஞ்சா இருக்கு. நான் சொல்றது அப்படி இருக்கு. பாத்தீங்களா? அருமையா சொல்ற பாத்தீங்களா? நாயனார் விட்டு பிரிஞ்சாதானே அழுக வரணும். அவர் தான் இடம் கடியார் அல்லவா? பிரிவு ஏது? பிரிவு இருந்தா தானே அறிவு. பரிவா சொல்ற சங்கரன். அதெல்லாம் ஒரு பேப்பர்ல வந்தார். ரொம்ப சந்தோஷம். குழந்தை நல்ல புத்திசாலித்தனமான பேச்சு. மலரடியின் நிழல் சேர்ந்தார். எங்க? இடித்தமுடன் எடுத்த பொற்பாதத்திலே 2 கலந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றார். நமக்கும் பெற நின்றார், நாமும் பெற நின்றார். நல்ல மனசுல வச்சுக்கிறீங்களா? எங்க போயிட்டாரு? எந்த திருவடி? மலரடியில, மலர் சிலம்படியில சென்று சேர்ந்தார். நிரந்தரமான வீடு எது? சிவன் திருவடி. நல்ல மனசுல வச்சுக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். ஆன்மா பேரின்பத்தை துய்க்கும், பேரின்பத்தை அனுபவிக்கும். அந்த நிலைக்கு போயிட்டார் சுவாமி. போனாலும் எங்க திரும்ப இருக்கிறாரு? சிவபெருமான் எங்க இருக்காரு? சரியா சொல்லுங்க. இது சிறப்பு நிலை, பொது நிலை. சிறப்பு நிலை சிவனடியார் திருவேடத்திலும் சிவாலயத்திலும். சிறப்பு நிலை
சிவாலயத்திலும் சிவனடியார் திருவேடத்திலும். இது சிறப்பு நிலை, பொதுநிலை. சரியான வார்த்தை. எங்கும் என்ன அர்த்தம்? பொங்கு மாமரை புற்றினம் கொண்டவர் எங்குமா இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துள்ளான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையினால். மனுநீதியார் ஆட்சி முறை. ஆகமம் சொன்ன விதிப்படி எல்லா சிவாலயங்களுக்கும் செல்வங்கள் அள்ளி கொடுத்தாராம். திருவாரூர் புராணத்துல திருநகர சிறப்புல வருது. எங்குமா இருந்தவர். நீங்க சொன்னீங்க பாருங்க, பெரிய புராணம் சொல்லுது பாருங்க. எங்குமா இருந்தவர், எங்குமா இருந்தவர் சிவாலயத்தில் சிறப்பா இருக்காரு. முகாம் போட்ட மாதிரி நான் வந்திருக்கேன், வந்து வணங்கு, வாழ்த்து, வழிபடு, வரத்தை வாங்கிட்டு போ. வந்து வணங்கு, வாழ்த்து, வழிபடு, வரத்தை வாங்கிச் செல். அப்படி இருக்கிறார். பொதுநிலை பார்த்தீங்களாவா? அதை தான் சொல்றார், அருமையா சொல்றார். எதுக்கு சொல்ல வந்தனா, சிவபெருமான் எங்கு இருப்பது போல நாயனாரும் எங்கு இருப்பார். நாயனாரும் எங்க இருப்பார். அது நாயனாருக்கு பொதுநிலை, இந்த கோயில் இருப்பது நாயனாருக்கு சிறப்பு நிலை. நல்லா விளங்கிருச்சாமா? கடைசி திருப்பாட்டு மை தழையும் திரு மணிமிடற்றார். சாமி சொல்லும் போது பெரும்பாலும் நீலகண்டத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெண்டு சிறப்பு ரொம்ப டாப்பு ஈசருக்கு. டாப்புலையும் டாப்பு எது? பிறை சூடியது ஒன்று, கரை சூடியது மற்றொன்று. பிறை சூடியது ஒன்று, முடியல பிறை, கண்டத்துல கரை, கை தொழுதா இல்லை குறை, அவங்க வாழ்க்கையெல்லாம் நிறை. இதுதான் சைவ முறை. நெஞ்சமே இது அவரிடம் உரை. இதில் எதற்கு திரை? வசனம் கரெக்டா இருக்காப்பா? டி ராஜேந்திர படம் மாதிரி இருக்கோ? இல்ல இல்ல, நல்ல கவனிங்க. அத மைத்தடையும் நாரு. மைத்த இந்த கண்டத்தை ஏன் மைத்தடைன்னு சொல்றாங்கன்னா, கருணைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னது? கண்டம். உதாரணத்துக்கு சொன்னா புரியும். நமக்கு வந்து ஒரு ரசத்தை கொடுத்தா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு, ரசம் கொடுத்தாலே குடிக்க யோசிப்பேன். அவர் விஷம் குடிச்சிருக்கார், அதுதான் கருணை. ரசம் குடித்தாலே நான் யோசிக்கிறேன், அவர் விஷம் குடிக்கிறாரு, அப்ப அதுதான் கருணை. குடித்த பிறகு அது என்ன செஞ்சாரு? கண்டத்துல தாங்கி நிற்கிறார். நம்ம உணவு பதார்த்தமே கண்டத்துல வைக்க முடியாது. இங்க போச்சு என்ன சொல்ல, தண்ணி குடி, உயிருக்கு ஆபத்து, கழுத்துல சிக்கிருச்சு கண்டத்துல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இறங்கக்கூடிய பகுதியில ஆழகால விஷத்தை நிறுத்தி தமக்கு என்றும் அழிவில்லை, தாமே நித்திய பொருள் சத்திய பொருள் என்று காட்டி நிற்கின்றது அந்த திருநீலகண்டம். அது எதை காட்டுது? பெரும் கருணைய, பெரும் கருணைய. விஷத்தை குடிச்சு கூட தேவர்களை வாழ வைக்கக்கூடிய சிவபெருமான், தன்னை அழித்து பிறரை வாழ வைக்கக்கூடிய சௌலோபிய தன்மை சிவபெருமானிடம் உண்டு. நல்லா புரிஞ்சுட்டீங்களாமா? அவரை கும்பிடலாமா இனிமேல்? ஆனா மற்றவங்களாம் இருக்க பாருங்க, பிறருக்கு விஷத்தை குடிச்சிருவான், அவன் அமுதம் எடுத்துக்குவான். சிவன் ஒருத்தர் தான் நஞ்சை எடுத்துக்கொண்டு பிறருக்கு அமுதம் கொடுக்கக்கூடியவர். இதுக்காகவே யாரை கும்பிடணும்? சாமியை கும்பிடணும். தியாக செம்மலே, தியாகராஜரே, நடராஜரே, மகாராஜரே, உலகம் வாழ நீர் விடத்தை அருந்தினீர், தேவர்களுக்கு அமுதை கொடுத்து அருளினீர். உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உண்டோ? உன்னையெல்லாம் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் உற்றவரும் உறவும் நீயே என்றும். எத்தனை பாருங்க பாட்டு. அப்பர் சாமி தேவாரம் வியப்பா இருக்குல்லவா? குற்றாலைய பாக்குற நாளைந்து பாருங்க, நல்லா கவனிக்கணும். நம்ம சாப்பிடுற பொருள் கூட நமக்கு சில என்ன ஆயிரும்? ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஆனா சாமிக்கு பாய்சனே ஃபுட்டா இருக்கு, பாய்சனே ஃபுட்டா இருக்கு. நமக்கு சாப்பிடுற சில ஃபுட் பாய்சன் ஆயிரும். யோசிச்சு பாருங்க, வயிற்றுப்போக்கு ஆயிடுச்சு, நேற்று சாப்பிட்டேன் இந்த ஹோட்டல்ல அப்படி சொல்றோம். ஆனா சாமிக்கு என்ன இருக்கு? பாய்சனே ஃபுட்டா இருக்கு, அதுவே ஃபுட்டா இருக்கு, அதே ஹெட்டா இருக்கு அவருக்கு. புரியுதா சார்? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன கருத்துக்கள். அடியன் பேச்சில் குளறுபடி கொஞ்சம் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். பெருமக்கள்லாம் பொறுத்து வரல வேண்டும். நிறைவு பாட்டை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். மைத்தடையும் மணிமிடட்டார் வழித்தொண்டின் வழிபாட்டு. ஏன் இதை சொல்ல வரான்னு நீங்க யோசிக்கணும். இதை ஏன் இந்த நீர் திருநீலகண்டத்தை பத்தி அந்த வேறொன்றும் மேல் அறியா செய்தவராம் செருத்துணையா திருத்தொண்டின் செயல்மொழிவா என்று சேக்கிழா பெருமான் நம்முடைய நாயனாருடைய புராணத்தை நிறைவு செய்து அடுத்து வருகின்ற நாயனார் செருத்துணையார் அவருடைய புராணத்துக்கு தோற்றுவாயில் அமைத்துக் கொள்கின்றார். இது தெய்வ சேக்கிழா பெருமானுடைய சரித போகும் போக்கு செய்கின்ற மரபு. விளங்குதா ஐயா? இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருச்சிற்றம்பலம். இதுகால் வரை பொறுமையாக செவிமடுத்து இந்த புராணத்தை, நாயனாருடைய புராணத்தை கேட்ட அத்துணை அன்பர்களுக்குமே நாயனாருடைய பெருங்கருணை பரிபூர்ணமாக பொழிந்து நலங்கள், வளங்கள், இன்பங்கள், மங்களங்கள், மகிழ்ச்சி என்று யாவையும் பெற்று
பல்லாண்டு பல்லாண்டு சிவத்தொண்டு புரிந்து இனிதே வாழ்வீர்களாக. அரகர 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 அரகர. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. நம்முடைய கொடும்பாளூர் திருக்கூட்ட பெருமக்கள் திருவடிகளும் போற்றி போற்றி இந்த குருபூஜை திருவிழாவை மிக சிறப்பாக நல்ல முக மலர்ச்சியோடு இனிய மொழிகள் பேசி யாவரையும் தாய் போன்று அரவணைத்து ஆதரித்து செய்கின்ற கொடும்பாளூர் இடங்கடி நாயனாருடைய திருக்கூட்ட அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருமே பல்லாண்டு பல்லாண்டு பார் போற்ற சீர் போற்ற இனிதே வாழ வேண்டும். அரகர 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 அரகர. ஒவ்வொரு பெருமக்களும் ராஜாக்களாக மாற வேண்டும். அரகர அரகர. நன்றி நன்றி.